ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீலவ் மூவிஸ். ஒரு வீடு ட்ரெடிஷனுக்கு உயிர் கொடுக்குது, இன்னொரு வீடு சிரிப்பு, சந்தோஷம், ஃப்ரீடம் தான் வாழ்க்கைன்னு நம்புது. இந்த ரெண்டு வீடுகளுக்கு நடுவுல பிறக்கிற காதல் தான் அன்பே டயனா. ஆனா இந்த லவ்க்கு எதிராக நிக்கிறது ஒரு வில்லன் இல்ல, பல வருஷமா நம்ம சொசைட்டி மனசுல இருக்கிற கேஸ்ட், ரிலீஜியன் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். கடைசியில இந்த ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா? வாங்க பார்க்கலாம். ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ரீலவ் மூவிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூவி எக்ஸ்பிளனேஷன்ஸை மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ வாங்க கதையை ஆரம்பிக்கலாம். கதை சென்னையோட பெரம்பூர்ல ஸ்டார்ட் ஆகுது. ரயில்வே சவுண்ட், பிஸி ஸ்ட்ரீட்ஸ், மார்னிங் ரஷ்னு இந்த ஊரோட அட்மாஸ்பியரை ரொம்ப நேச்சுரலா காட்டிட்டு நம்ம ஹீரோ கிருஷ்ணாவை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. கிருஷ்ணா ஒரு ஸ்ட்ரிக்ட் தெலுங்கு ஃபேமிலியில வளர்ந்தவன். அவன் வீட்டுல எல்டர்ஸ் சொன்னா அதுதான் ஃபைனல். ஃபேமிலியோட கௌரவம், கேஸ்ட், ட்ரெடிஷன் இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். ஆனா கிருஷ்ணா மட்டும் ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட். முக்கியமா அவனுக்கும் அவனோட அப்பா சேட்டனுக்கும் இருக்க பாண்டிங் பார்க்க ரொம்ப ஃபீல் குட்டா இருக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் முதல்ல அப்பா கிட்ட தான் ஷேர் பண்ணுவான். ஆனா வீட்டுல ஃபைனல் டெசிஷன் எடுக்கிறது அவனோட அம்மா சரளா. சின்னதா ஒரு மாவு ஷாப் நடத்துறதோட தெலுங்கு சங்கம் லீடராகவும் இருப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்க. அதனால கிருஷ்ணாக்கு அப்பா சப்போர்ட் இருந்தாலும் அம்மாவை கன்வின்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். இதுக்கு கம்ப்ளீட் ஆப்போசிட் தான் நம்ம ஹீரோயின் மேஜிக் டயானா. ஆங்கிலோ இந்தியன் கிறிஸ்டியன் பொண்ணு. வீட்டில் இங்கிலீஷும் தமிழும் கலந்து பேசுவாங்க. மார்னிங்ல இருந்து நைட்டு வரைக்கும் சிரிப்பு, ஜோக்ஸ், ஃபன் அப்படிதான் அவங்களோட லைஃப் இருக்கும். முக்கியமா மேஜிக்கோட அப்பா மனுஷன் நல்லவனா இருந்தா போதும், கேஸ்ட், ரிலீஜன் இதெல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு நம்புற ஒரு கேரக்டர். அந்த குணம் தான் மேஜிக் கிட்டையும் இருக்கும். எல்லார்கிட்டையும் ஈஸியா பழகுவா, ஹெல்ப் பண்ணுவா, லைஃபை பாசிட்டிவா பார்ப்பா. ஃபியூச்சர்ல ஆஸ்திரேலியால போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவளோட கனவு. ஸ்டோரி ஃபிளாஷ்பேக்கு போகுது. காலேஜ் டேஸ். கிருஷ்ணாவும் மேஜிக்கும் அப்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நாள்ல கிருஷ்ணாக்கு மேஜிக் மேல லவ் வருது. தைரியமா ப்ரொபோஸும் பண்றான். ஆனா மேஜிக் நீ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் சாஃப்டா ரிஜெக்ட் பண்றா. அது கிருஷ்ணாக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப்பை லூஸ் பண்ண விரும்பாம லவ்வை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஃப்ரெண்டா பழகுறான். காலம் போக போக லைஃப் ஒரு அழகான சர்ப்ரைஸ் கொடுக்குது. முதல்ல லவ் பண்ணது கிருஷ்ணா, இப்ப லவ் பண்ண ஆரம்பிக்கிறது மேஜிக். ஒரு நாள் அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட எனக்கு கிருஷ்ணாவை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவனை லவ் பண்றேன்னு சொல்றா. உடனே அவ ஃப்ரெண்ட் தமிழ் பசங்களை சீக்கிரமா நம்ப கூடாதுன்னு வார்னிங் கொடுக்குறா. ஆனா மேஜிக் சிரிச்சுக்கிட்டே எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, கிருஷ்ணா மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்றா. ஃப்ரெண்டுக்கு ஒரு ஐடியா வருது. சரி அப்ப அவனை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணலான்னு சொல்றா. அதுக்கப்புறம் மேஜிக் கிருஷ்ணாக்கு தெரியாம சின்ன சின்ன டெஸ்ட் வைக்கிறா. வேணும்னே லேட்டா வர்றது, ஹெல்ப் கேட்கறது, கோவமா பேசுறது. ஆனா ஒவ்வொரு முறையும் கிருஷ்ணா ரெஸ்பெக்டோட தான் நடந்துக்கிறான். கோவப்படல, தப்பா பேசல, மெச்சூரா ஹேண்டில் பண்றான். அப்பதான் மேஜிக்கு புரியுது காலேஜ்ல இவனை ரிஜெக்ட் பண்ணதுதான் அவ பண்ணின பிக்கஸ்ட் மிஸ்டேக்னு. ஆனா மேஜிக் பண்ற டெஸ்ட் எல்லாம் கிருஷ்ணாக்கு வேற மாதிரி புரியுது. இவ ரொம்ப மாடர்ன் கேர்ள், நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆவாளான்னு டவுட் வர ஆரம்பிக்குது. லவ் இருக்கு, ஆனா பயம் அதிகம். ஏன்னா மேஜிக்கை கன்வின்ஸ் பண்றதை விட அவங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்றதா ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறான். கொஞ்ச நாள் கழிச்சு மேஜிக் கிருஷ்ணாவை மீட் பண்ண கூப்பிடுறா. சீரியஸா என்ன ஒரு ஆங்கிலோ இந்தியன் பையன் ப்ரொபோஸ் பண்ணான்னு சொல்றா. கிருஷ்ணா மனசுக்குள்ள ஒரு ரிலீஃப் கிடைக்குது. சரி அவளுக்கு நல்ல லைஃப் கிடைச்சிருக்கு போலன்னு நினைக்கிறான். ஆனா அடுத்த செகண்டே அந்த பையனை நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றா. கொஞ்சம் எமோஷ்னலா சின்ன வயசுல இருந்து நான் லவ் பண்றது நீதான்னு டைரக்டா ப்ரொபோஸ் பண்றா. கிருஷ்ணா அப்படியே ஷாக் ஆயிடுவான். சந்தோஷப்படவா பயப்படவான்னு எதுவும் புரியாம நிக்கிறான். ஆனா அவனுக்கு அப்பவே தெரியும் இந்த லவ்வுக்கு பிக்கஸ்ட் ப்ராப்ளம் மேஜிக் இல்ல, அவனோட குடும்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். கிருஷ்ணா இன்னும் அந்த ப்ரொபோசல் ஷாக்ல இருந்தே வெளியே வரல. ஒரு பக்கம் மேஜிக்கோட லவ், இன்னொரு பக்கம் வீட்டுல இருக்க சிச்சுவேஷன். அதுவும் அந்த நேரத்துல மேஜிக்கோட அப்பாவுக்கும் இந்த விஷயம் தெரிய வருது. அவர் எல்லாத்தையும் அமைதியா கேட்டுட்டு உனக்கு கிருஷ்ணா மேல நம்பிக்கை இருந்தா எனக்கும் ஓகேன்னு ஒரே வார்த்தையில சப்போர்ட் பண்றாரு. அந்த ஒரு சப்போர்ட் மேஜிக்கு ஒரு புது தைரியத்தை கொடுக்குது. ஆனா கிருஷ்ணா லைஃப்ல எல்லாமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கோம். அவனோட அக்காவோட மேரேஜ் லைஃப் ஆல்ரெடி ப்ராப்ளம்ல இருக்கும். ஹஸ்பண்டோட சண்டை போட்டுட்டு அம்மா வீட்டுல வந்து இருக்காங்க. தம்பி கவர்மெண்ட் ஜாப் ஜாயின் பண்ணிடுறான். அதனால வீட்டுல எல்லாரும் இப்ப நீயும் கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணி செட்டில் ஆகணும்னு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கிருஷ்ணா எக்ஸாம் ப்ரெஷரையே ஹேண்டில் பண்ண முடியாம இருக்கும்போது இன்னொரு பெரிய ஷாக். அவனோட அம்மா சரளா மாமா பொண்ண கிருஷ்ணாக்கு கல்யாணம் பண்ணலான்னு டிசைட் பண்றாங்க.
இன்னும் ஒரு மாசத்துல மேரேஜ் என்கேஜ்மெண்ட் எல்லாமே முடிக்கணும்னு ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பேசி டிசைட் பண்றாங்க. இந்த ஒரு நியூஸ் கிருஷ்ணாவை மொத்தமா சைலண்ட் ஆக்கிடுது. ஒரு பக்கம் மனசுக்குள்ள மேஜிக், இன்னொரு பக்கம் குடும்பம். எதை சூஸ் பண்றது? அம்மா எடுத்த முடிவுனா அதை மாத்துறது அவ்வளோ ஈஸி இல்லை. அப்பதான் அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், மச்சி நீ இப்பவே டிசைட் பண்ணணும், உன் மனசுக்கு பிடிச்சவ முக்கியமா இல்ல ஃபேமிலி முக்கியமானு கேக்குறான். கிருஷ்ணா கொஞ்சம் யோசிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, இன்னும் 15 நாள்ல கண்டிப்பா ஒரு முடிவு எடுக்கிறேன்னு சொல்றான். ஆனா அவனுக்கு தெரியாது அந்த 15 நாள் தான் அவனோட மொத்த வாழ்க்கையே மாத்த போகுதுன்னு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது கிருஷ்ணா கொஞ்சம் கொஞ்சமா மேஜிக்கை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஃபோன் பண்ணா பிஸின்னு சொல்லிட்டு, மீட் பண்ண எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு, மெசேஜஸ்க்கு லேட்டா ரிப்ளை பண்ணுவான். வெளியில பார்த்தா கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் மாதிரி தெரியும். ஆனா உண்மையில அவன் ஓடுறது எக்ஸாம்ஸ்ல இருந்து இல்லை, அவனோட ஃபீலிங்ஸ்ல இருந்து. முதல்ல மேஜிக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா ஒரு பொண்ணு உண்மையா ஒருத்தனை லவ் பண்ணா அவனோட வார்த்தைகளை விட சைலன்ஸ் தான் சீக்கிரம் புரிஞ்சுப்பா. அதனால கிருஷ்ணா ஏதோ மறைக்கிறான் அப்படின்னு அவளுக்கு புரியுது. அதனால கிருஷ்ணாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டை மீட் பண்றா. என்ன ஆச்சு, எதுக்கு கிருஷ்ணா இப்படி மாறிட்டான்னு கேக்குறா. முதல்ல அவனும் சொல்ல மாட்டான். ஆனா மேஜிக் விடாம கேட்டதுனால கடைசியில உண்மைய சொல்லிடுறான். கிருஷ்ணாக்கு உன்னை பிடிக்கலன்னு இல்லை, ஆனா உன் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், உங்க ஃபேமிலி, உங்க லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் அவனோட அம்மா அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு பயப்படுறான். அதனாலதான் உன்னை விட்டு விலக ட்ரை பண்றான் அப்படின்னு சொல்றான். அது மேஜிக் மனசை ரொம்ப காயப்படுத்துது. இதை இப்பவே கிளியர் பண்ணிடணும் அப்படின்னு கிருஷ்ணா வீட்டுக்கு போறா. கிருஷ்ணாவை பார்த்ததும் உண்மைய சொல்லு, எதுக்கு என்ன அவாய்ட் பண்றேன்னு ஸ்ட்ரைட்டா கேக்குறா. கிருஷ்ணா வழக்கம் போல எதையோ சொல்லி சமாளிக்க ட்ரை பண்றான். ஆனா இந்த முறை மேஜிக் எக்ஸ்கியூசஸ் கேட்க ரெடியா இல்லை. அப்பதான் கிருஷ்ணாவோட அக்கா பொண்ணு ஒன்னும் தெரியாம கிருஷ்ணா மாமாக்கு சீக்கிரம் மேரேஜ் ஆக போகுதுன்னு சொல்றா. அந்த ஒரு வார்த்தை மேஜிக் மனசுக்குள்ள இருந்த எல்லா நம்பிக்கையும் உடைக்குது. கிருஷ்ணா எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணாலும் அவ ஒரு நிமிஷம் கூட நிக்கல. கண்ணுல டிசப்பாயின்மெண்டோட அங்க இருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் ஸ்டோரி கொஞ்சம் கொஞ்சமா எமோஷனல் சைடுக்கு போகுது. கிருஷ்ணாவோட அக்கா அவங்களோட மேரேஜ் லைஃப்ல நடந்த கஷ்டத்தை ஷேர் பண்றாங்க. மேரேஜ்னா லவ் மட்டும் போதாது கிருஷ்ணா, புரிதல் வேணும், ரெஸ்பெக்ட் வேணும், இல்லைன்னா எந்த ரிலேஷன்ஷிப்பும் நிலைக்காதுன்னு சொல்றாங்க. அது கிருஷ்ணா மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா பதியுது. அப்பதான் நான் மேஜிக்கை புரிஞ்சுக்காம ஜட்ஜ் பண்ணிட்டேன், ப்ரொடக்ட் பண்றதா நினைச்சு அவளையே ஹர்ட் பண்ணிட்டேன்னு கில்ட்டா ஃபீல் பண்றான். அடுத்த நாளே மேஜிக்கை மீட் பண்ண போறான். ஆனா இப்போ ரோல் ரிவர்ஸ் ஆகுது. கிருஷ்ணா எவ்வளோ கால் பண்ணாலும் மேஜிக் அட்டன் பண்ண மாட்டா, மீட் பண்ண கூப்பிட்டா வரமாட்டா. இவ்வளோ நாள் கிருஷ்ணா அவாய்ட் பண்ணா, இப்போ மேஜிக் அவாய்ட் பண்ணுவா. கொஞ்ச நாள் கழிச்சு கடைசியில 2 பேருக்கும் பேச ஒரு சான்ஸ் கிடைக்குது. இந்த டைம் கிருஷ்ணா எல்லாத்தையும் மறைக்கல. ஃபேமிலி ப்ரெஷர், அம்மா மேல இருக்க பயம், என்கேஜ்மெண்ட் எல்லாத்தையும் ஓப்பனா சொல்றான். மேஜிக்கும் அமைதியா கேட்டுட்டு அவனோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறான். இவ்வளோ நாள் இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஒரே கான்வர்சேஷன்ல கிளியர் ஆகுது. மறுபடியும் 2 மனசும் ஒண்ணு சேருது. ஆனா கிருஷ்ணாக்கு இப்போ ஒரு விஷயம் நல்லா புரியுது. காதலை காப்பாத்தணும்னா பயந்து ஓடுறது சொல்யூஷன் இல்ல, உண்மைய சொல்றதுதான் சொல்யூஷன். அதனால ஒரு முக்கியமான முடிவை எடுக்கிறான். முதல்ல அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்றான். ஒரு நாள் தைரியமா அப்பா சேட்டன் கிட்ட போய், அப்பா நான் மேஜிக்கல் லவ் பண்றேன்னு சொல்றான். சேட்டன் அமைதியா எல்லாத்தையும் கேட்டுட்டு, எனக்கு உங்க லவ்ல எந்த ப்ராப்ளமும் இல்லடா, ஆனா உன் அம்மாவை கன்வின்ஸ் பண்றதுதான் ரொம்ப கஷ்டம், அதுவும் மேஜிக் நம்ம கல்ச்சரை புரிஞ்சுக்கணும்னு அவ எதிர்பார்ப்பான்னு சொல்றாரு. உடனே கிருஷ்ணா, லவ்னா ஒருத்தரை மாத்துறது இல்லப்பா, 2 பேரும் ஒருத்தரோட கல்ச்சரை இன்னொருத்தர் புரிஞ்சுக்கணும், அதுதான் உண்மையான லவ் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் கிருஷ்ணாவும் மேஜிக்கும் ஒருத்தர் மாத்த ட்ரை பண்ணல, புரிஞ்சுக்க தான் ட்ரை பண்றாங்க. கிருஷ்ணா சர்ச்சுக்கு போவான், மேஜிக் கோயிலுக்கு வருவா. 2 சைடோட லாங்குவேஜ், ஃபுட், கஸ்டம்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு கிருஷ்ணாக்கு ஒரு நம்பிக்கை வருது. இப்ப அம்மா கிட்ட பேசலாம் அப்படின்னு டிசைட் பண்றான். ஆனா அம்மா கொஞ்சம் சாஃப்டா அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சு மேஜிக்கை ட்ரெடிஷ்னலா சாரி கட்டிட்டு கோயிலுக்கு வர சொல்றான். அம்மா உன்னை இப்படி பார்த்தா கொஞ்சம் ஈஸியா அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கையோட சொல்றான். அதனால அவ சாரி கட்டிட்டு கோயிலுக்கு வரா. 2 பேருக்கும் ஒரே ஆசை, இன்னைக்கு எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா கோயில்ல யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட். கிருஷ்ணாவோட தம்பி அவனோட லவ்வரை கூட்டிட்டு வந்து, நாங்க 2 பேரும் லவ் பண்றோம்னு ஃபேமிலி கிட்ட சொல்றான். எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. கிருஷ்ணா இதை ஒரு சான்ஸா பாக்குறான். இப்பதான் சரியான நேரம்னு தைரியமா மேஜிக்கை காமிச்சு, இவதான் நான் லவ் பண்ற பொண்ணுன்னு சொல்றான். அந்த நிமிஷம் கிருஷ்ணாக்கு ஒரு சின்ன நம்பிக்கை, தம்பி லவ்வை அக்செப்ட் பண்ணினாங்க, என்னோட லவ்வையும் அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு. ஆனா நடந்தது அதுக்கு ஆப்போசிட்.
சரளா தம்பி லவ் உடனே அக்செப்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவன் லவ் பண்ண பொண்ணு அதே கேஸ்ட் அண்ட் கம்யூனிட்டி, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா மேஜிக்கை பார்த்த உடனே அவங்க முகமே மாறுது. இந்த பொண்ணு நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆக மாட்டா, இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மந்தம் சொல்ல மாட்டேன்னு ஒரே வார்த்தையில ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அந்த வார்த்தை மேஜிக் மனசை ரொம்ப காயப்படுத்துது. கிருஷ்ணாவும் அம்மா இவ்வளோ சீக்கிரம் ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. அந்த நிமிஷத்துல லவ்வை விட கேஸ்ட் தான் முக்கியம்னு அவங்க அம்மா எடுத்த முடிவு கிருஷ்ணாவை ரொம்ப ஹர்ட் பண்ணுது. அப்பதான் சேட்டன் முன்னாடி வராரு. முதல்ல பொண்ணு வீட்டுக்கு போய் பேசலாம், அவங்க யாரு எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சரளாவை கன்வின்ஸ் பண்றாரு. கொஞ்சம் விருப்பம் இல்லாம இருந்தாலும் கடைசியில கிருஷ்ணா, அப்பா, அம்மா 3 பேரும் சேர்ந்து மேஜிக் வீட்டுக்கு போறாங்க. மேஜிக் ஃபேமிலி ரொம்ப மரியாதையா வெல்கம் பண்றாங்க. ஆனா சேட்டன் உள்ள போய் பார்த்துட்டு கோவமா வெளியே வந்துடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் உண்மைய சொல்றாரு. பல வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணாவோட அப்பாவும் மேஜிக்கோட அப்பாவும் சேர்ந்து வேலை செஞ்சிருக்காங்க. அப்ப நடந்த ஒரு பெரிய சண்டையில மேஜிக்கோட அப்பா கோவத்துல சேட்டன் காதுல பலமா அரைஞ்சிருக்காரு. அந்த ஒரு அறை தான் இன்னைக்கு வரைக்கும் சேட்டனுக்கு ஒரு காது கேட்காம போயிடுச்சுன்னு சொல்றாரு. இந்த உண்மையை கேட்ட உடனே சரளாவோட கோவம் உச்சத்துக்கு போகுது. கிருஷ்ணாவை பார்த்து என்ன பார்த்துட்டு நிக்கிற, அவங்கள அடின்னு கத்துறாங்க. சிச்சுவேஷன் கை மீறுது. கிருஷ்ணாவும் கோவத்துல சில பேரை அடிக்கிறான். ஆனா அந்த கன்ஃபியூஷன்ல தெரியாம மேஜிக்கோட அப்பாவையும் அடிச்சிடுறான். வீட்டுக்கு திரும்ப வந்த அப்புறம் சேட்டன் அமைதியா கிருஷ்ணா கிட்ட சொல்றாரு, தப்பு நடந்துடுச்சு, நீ போய் அவர்கிட்ட சாரி கேளு அப்படின்னு சொல்றாரு. கிருஷ்ணாவும் அவன் பண்ணினது தப்புதான்னு புரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாளே மேஜிக் வீட்டுக்கு போய் அவ அப்பா கிட்ட மனசார சாரி கேட்கிறான். மேஜிக்கோட அப்பா நடந்ததை பெருசா எடுத்துக்காம கிருஷ்ணாவை மன்னிச்சிடுறாரு. ஆனா மேஜிக் மட்டும் ஒரு கண்டிஷன் போடுறா, உன் அம்மா இந்த கல்யாணத்துக்கு மனசார சம்மதம் சொல்லணும், அவங்க அக்செப்ட் பண்ணின அப்புறம் தான் நான் உன் கூட வருவேன்னு சொல்றா. இந்த கண்டிஷன் கிருஷ்ணாக்கு கஷ்டமா இருந்தாலும் அவ சொல்றது சரின்னு புரிஞ்சுக்கிறான். ஏன்னா காதல் ஜெயிக்கணும்னா 2 பேரும் மட்டும் சேர்ந்தா போதாது, 2 குடும்பமும் சேரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அதுக்கப்புறம் சேட்டன் தான் இந்த காதலுக்கு மிகப்பெரிய பலமா நிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா சரளா கிட்ட பேசி புரிய வைக்க ஆரம்பிக்கிறாரு. மேஜிக் ஃபேமிலி எவ்வளோ நல்லவங்க, ஒரு பொண்ணு கேஸ்டை வச்சு ஜட்ஜ் பண்றது சரியில்லை, நம்ம பையன் சந்தோஷம்தான் முக்கியம்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பாரு. சரளா வெளியே எதையும் காமிக்காம இருந்தாலும் உள்ளுக்குள்ள யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா டைம் யாருக்காகவும் நிக்காது. மேரேஜ் டேட்டும் நெருங்கிடுது. கிருஷ்ணாவுக்கும் மேஜிக்கும் இன்னும் ஒரு நம்பிக்கை தான், ஒரு நாள் அம்மா கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு. கடைசியா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ட்விஸ்ட் நடக்குது. மேரேஜ் நடக்க போற நேரத்துல கல்யாண பொண்ணு திடீர்னு அங்கிருந்து ஓடி போயிடுறா. எல்லாருக்கும் ஒரே ஷாக். என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா அவ வேற யாரையும் இல்ல, கிருஷ்ணாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கா. கடைசி நேரத்துல ஓடி போயிடுறாங்க. முதல்ல கோவப்பட்ட 2 குடும்பமும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிறாங்க. லவ்னா கேஸ்ட் பார்த்து வரதில்ல, ரிலீஜியன் பார்த்து வரதில்ல, மனசுக்கு பிடிச்ச இடத்துலதான் வரும் அப்படின்னு அந்த ரிலேஷன்ஷிப்பை கடைசியில அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த சம்பவம் சரளாவையும் ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்குது. இவ்வளோ நாள் ட்ரெடிஷன் தான் முக்கியம், கேஸ்ட் தான் முக்கியம்னு நினைச்சவங்க முதல் முறையா அவங்களோட பையனோட சந்தோஷத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, மேஜிக் ஃபேமிலியோட நல்ல குணம், சேட்டன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தை, கிருஷ்ணாவோட உண்மையான காதல், இவ்வளோ நாள் நடந்த ஒவ்வொரு சம்பவமும் கொஞ்சம் கொஞ்சமா சரளா மனசை மாத்துது. கடைசியில சரளா கிருஷ்ணாவோட லவ்வை மனசார அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த ஒரு நொடி இவ்வளோ நாள் சுமந்த பாரம் மொத்தமும் இறங்கி போன மாதிரி கிருஷ்ணாவுக்கும் மேஜிக்கும் கண்ணுல ஆனந்த கண்ணீர். ஃபேமிலியோட ஆசீர்வாதத்தோட 2 பேரும் ஒன்று சேர்றாங்க. இவ்வளோ நாள் போராடின காதல் கடைசியில 2 குடும்பத்தோட சம்மதத்தோட ஜெயிக்குது. சில லவ் ஸ்டோரிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் மனசுல ஒரு ஃபீலை விட்டு போயிடும். அன்பே டயனாவும் அப்படி ஒரு பியூட்டிஃபுல் ஃபீல் குட் லவ் ஸ்டோரி தான். இந்த படம் சொல்ற முக்கியமான மெசேஜ் என்னன்னா, லவ்னா ஒருத்தரை மாத்துறது இல்ல, ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது. கேஸ்ட், ரிலீஜியன், லாங்குவேஜ் எல்லாத்தையும் விட மனுஷனோட குணமும் புரிதலும் தான் ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங்கா வச்சுக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஸ்ரீலவ் மூவிஸ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் மூவி எக்ஸ்பிளனேஷன்ஸோட சீக்கிரமா உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.